வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி, சிவசக்தி ஜோதிட நிலையம், ஜெயரர்பாளையம். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட பதிவுகள்ல தொடர்ந்து திருமண பொருத்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல பாவ கிரகங்களான சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் தோஷத்தை ஏற்படுத்துமா, இல்ல வேற ஏதேனும் கிரகம் இருந்தா தோஷத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, பாவ கிரகங்கள் மட்டும் இல்ல, சுப கிரகமான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் நமக்கு திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தும். என்னங்க சொல்றீங்க, சுக்கிரன் தானே திருமணத்துக்கான கிரகம்னு சொல்றாங்க, அது எப்படி சுக்கிரன் 7ல இருந்தா தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, ஒரு காரக கிரகம் அந்த காரகத்துவத்துக்கான பாவத்துல இருந்ததுன்னா அத காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், குரு தான் பாத்தீங்கன்னா புத்திர காரகன். புத்திர பாவம் 5ஆம் இடம். ஒருவேளை குரு 5ல இருந்தா அது காரகோ பாவக நாஸ்தி. அது போலதான் களத்திர காரக கிரகமான சுக்கிரன் களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருக்கும்போது காரகோ பாவக நாஸ்தி ஏற்பட்டு அதனால திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தும். ஆனா சுக்கிரன் 7ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா திருமணம் தாமதமானாலும் உங்களுக்கு மிகவும் அழகான வைராகியமான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுக்கும் இது போன்று மிகவும் தீர ஆராய்ந்து துல்லியமாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா? ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கும் மிகவும் துல்லியமாக தீர ஆராய்ந்து திருமண பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். நன்றி.